السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக யாரிடமும் பேசாமல் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் இலகுவாக நடத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சில விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்திருப்போம், நீண்ட காலமாக கேட்டிருப்போம், அதற்கு எந்த விதமான பலனும் கிடைக்காமல் இருந்திருக்கும். அந்த விடயங்களை கூட அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நடத்தி வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யு அல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யு அல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ்வே மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன், என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன். இன்னும் அனைத்து மீளுதலும் அவனிடமே இருக்கின்றது, அவனிடமே உள்ளது என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.